வணக்கம் மக்களே. ஸோ நாம் இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, திருச்சியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கரிகால சோழன் கட்டின கல்லணைக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த கல்லணையை வந்துட்டு கிராண்ட் அணைக்கட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்க நம்ம போய் பார்க்கலாம். அந்த அணைக்கு பக்கத்துலேயே கார் பார்க்கிங் இருக்கு. ஸோ அங்கேயே நம்ம வெஹிக்கிளை பார்க் பண்ணிட்டு உள்ள போகலாம். அப்படியே நம்ம கல்லணைக்கு உள்ள வந்தோம் அப்படின்னா, கரிகால சோழனுக்காக கட்டின ஒரு மணிமண்டபம் இருக்கு. ஸோ அந்த மணிமண்டபத்தில் உள்ள என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போய் பார்க்கலாம். அந்த போர்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஆற்றில் ஆழம் அதிகமாக உள்ளது, ஆற்றில் இறங்குவதும் குளிப்பதும் உயிருக்கு ஆபத்து. அப்படி நம்ம உள்ள போனோம் அப்படின்னா அந்த டேம் இருக்குது.
அந்த டேமுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பார்க் இருக்குது. ஸோ அங்கே குழந்தைங்களுக்கான சின்ன ரைட்ஸ் இருக்கும், பெரியவங்களுக்கும் விளையாடுற மாதிரி ரைட்ஸ் இருக்குது. ஸோ இதில் தண்ணி இருக்குது அப்படின்னா தண்ணியிலலாம் விளையாடுறதுக்கு கொஞ்சம் இடங்கள்லாம் இருக்குது. ஸோ நான் போகிற டைமில் க்ரௌடெல்லாம் இல்லை. ஸோ மோஸ்ட்லி வீக்கெண்ட்ஸில் ஈவினிங் டைமில் கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும். இந்த ரைட்ஸ் கூட பரவாயில்ல, 30-40 அந்த ரேஞ்ச்லாம் இருக்குது. ஸோ குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா சின்ன சின்ன கடைகள் இருக்கும். அதை தாண்டி போனோம்னா நம்ம அந்த அணைக்கு உள்ளே இறங்கலாம். இது வந்துட்டு பெரிய ஆட்களுக்கான ரைடு இருக்குது, ஜெயிண்ட் வீல். இந்த அணை பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் காஞ்சி போயிருக்கு. ஸோ இதில் தண்ணி இருக்கிற டைமில் இதை பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த அணைக்கு வந்துட்டு பல வரலாறு இருக்குது. நம்ம தமிழனோட பெருமையை பேசுகிற ஒரு அணையும் இது. ஒரு பெரிய காவிரி ஆற்றுக்கு நடுவில் கட்டப்பட்ட ஒரு அணை தான் இது. இந்த அணையை பற்றின நிறைய வீடியோஸ் நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும்னா போய் பாருங்கள். இதில் தண்ணி வர டைமில் குளிக்கிறதுக்கான ஒரு சேஃபான ஸ்விம்மிங் பூல் மாதிரி அந்த பக்கம் நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குறீங்கல்ல, ஸோ அது இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எப்படின்னா சேஃபாக உள்ளே இறங்கி குளிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை ஒன் ஆஃப் த நல்ல ஐடியா பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அங்கே நிறைய பழைய காலத்து மரங்கள், பெரிய மரங்கள் நிற்கிது. ஸோ நீங்கள் திருச்சி பக்கமாக போகிறீங்க அப்படின்னா கல்லணையும் நீங்கள் போய் பார்க்கலாம். தமிழனின் பெருமையை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் தண்ணி இருக்குதான்னு கேட்டுட்டு போங்க. ஸோ தண்ணி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தண்ணி இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப ட்ரையாக ஃபீல் ஆகும். இது ஃபுல்லாகவே தண்ணியாக இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் அந்த இடத்தோட அழகு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டில் நம்ம மீட் பண்ணலாம். Thanks for supporting my channel. Keep watching and thank you.